2 கேரட்டு, ஒரு முருங்கைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா, அரை மூடி தேங்காய், ஒரு ஸ்பூனு மல்லித்தூள், கொஞ்சம் ஒரு பட்டை, இதையெல்லாம் போட்டு நைஸாக அரைச்சிக்கணும். கசகசா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன். நல்லா அரைச்சிக்கணும். குழம்புக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கு. இது போட்டுக்கலாம். இதோட ஒரு அரை ஸ்பூன் சோம்பு இதையும் போட்டு வதக்கிட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீட்டெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இதையும் போட்டுக்கலாம். இதோட இந்த தக்காளியும் போட்டுக்கலாம். இப்போ மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ அரைச்சி வச்ச மசாலா இதையும் சேர்த்திக்கலாம். பச்சை வாசம் போக வதக்கிக்கிட்டு இந்த வேக வச்ச காயெல்லாம் சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு, மல்லித்தழை இதை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சா குழம்பு சேர்ந்து கொதிச்சதுன்னா நமக்கு முருங்கைக்காய், கேரட்டு குருமா ரெடி. சுவையான முருங்கைக்காய், கேரட்டு சேர்ந்த குருமா ரெடி ஆயிடுச்சு.